ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் சீரீஸ். இந்த சீரீஸில் நம்ம மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணணும், ரிசோர்ஸ் குரூப் எப்படி கிரியேட் பண்ணணும், என்னென்ன டைப் ஆஃப் ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்டர்நெட் வழியாக நம்ம ஒரு சர்வரையோ அல்லது ஒரு ஸ்டோரேஜ் அல்லது ஒரு சர்வீசஸையோ ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட்வேரையும் நம்ம மெயின்டைன் பண்ணவோ அல்லது ஓன் பண்ணவோ தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட இப்போ ஒரு லேப்டாப் இருக்குது அல்லது ஒரு டெஸ்க்டாப் இருக்குது அப்படின்னா, நம்ம அதில் இருக்கிற ஹார்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது அப்படின்னா, அது கரெக்டாகிடுச்சு அப்படின்னா நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணுறதோ அல்லது சர்வீஸ் பண்ணுறதோ நம்ம தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருப்போம். இதே க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் எல்லாமே சர்வீஸ் ப்ரொவைடரே பார்த்துக்குவாங்க. நம்ம ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணுறதும் நம்ம ஆக்சஸ் பண்ணுறது மட்டும்தான் நம்ம வேலையாக இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு ஹார்ட்வேர் ஃபிசிக்கல் ஹார்ட்வேரையும் நம்ம மெயின்டைன் பண்ண தேவையில்லை. ஸோ அதே மாதிரி நமக்கு நம்ம ஒரு டெஸ்க்டாப்போ லேப்டாப்போ இருக்குன்னா அந்த பிளேஸுக்கு போய் தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நம்ம எங்கே இருந்தாலும் க்ளவுட் கம்ப்யூட்டிங் பொறுத்த அளவுக்கு நமக்கு எனி டைம் எனிவேர் இன்டர்நெட் வழியாக நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அதேமாதிரி இன்னொரு பெஸ்ட்டு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ இதெல்லாம் கீ அட்வான்டேஜஸாக க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை நமக்கு ப்ரொவைட் பண்ணுறவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்டு, அமேசான், கூகுள். இதில் 3 டைப் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங் இருக்குது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ், சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். இப்போதைக்கு நீங்கள் இந்த 3 டைப் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுங்க. நம்ம ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணும்போது அந்த ரிசோர்ஸஸ்லாம் எந்தெந்த டைப்பில் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். இப்போ ஹை லெவலில் இந்த 3 சர்வீசஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிட்டால் போதும். அடுத்து மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர். இப்போ தான் நம்ம மைக்ரோசாஃப்ட் அஸ்யூருக்கு வரோம். ஸோ இப்போ நம்ம இப்போ யாராவது ப்ரொவைடர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தோம். அதில் ஒன்று மைக்ரோசாஃப்ட்டு. ஸோ மைக்ரோசாஃப்ட் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை அஸ்யூர் அப்படிங்கிற நேமில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து அஸ்யூர் போர்ட்டல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த அஸ்யூர் அக்கௌண்ட்டை நம்ம ஒன்று ஓப்பன் பண்ணணும். இப்போ எப்படி நம்ம ஜஸ்ட் ஒரு ஜிமெயில் எப்படி ஓப்பன் பண்ணுறோம், ஜிமெயிலில் போய்ட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், அது மாதிரி நம்ம அஸ்யூர் போர்ட்டலில் போய்ட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கு இருக்கிற அந்த வெப்சைட்டு தான் அஸ்யூர் போர்ட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அஸ்யூர் போர்ட்டலில் நம்ம எப்படி இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு அஸ்யூர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு portal.azure.com அப்படிங்கிற இந்த சைட்டுக்கு போய்க்கணும். ஸோ போய்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி முதல்ல ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கேட்கும். உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே உங்களுடைய இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு கோடு ஒன்று வந்திருக்கும். அந்த கோடு இங்கே வெரிஃபிகேஷன் கோடாக என்டர் பண்ணிடுங்க. ஸோ என்டர் பண்ணோடனே அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கண்ட்ரி, அந்த டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கேட்கும். இந்த ரெக்கார்டு ஃபீல்டெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அப்புறம் உங்களுடைய ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இதெல்லாம் கேட்கும். ஸோ இது கொடுத்தோடனே இது இப்போ ப்ரெஸ் அண்ட் ஹோல்டுன்னு கேட்கும். இதை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வெரிஃபை ஆகிரும். ஸோ வெரிஃபை ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இது ஒரு பாஸ்கீ கொடுக்கும். ஸோ இந்த பாஸ்கீயை நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது ஒரு 6 டிஜிட் பாஸ்கீயை கேட்கும். ஸோ அதுவே ஒரு 6 டிஜிட் வரும். ஸோ அது அந்த 6 டிஜிட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அந்த பாக்ஸில். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக அந்த இதில் உங்களுடைய மெயிலில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போ பாஸ்கீ க்ரியேட் ஆனோடனே பாஸ்கீ க்ரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும். மெசேஜ் வந்தோடனே நமக்கு அந்த போர்ட்டலுக்குள்ளே உள்ள என்ட்ரு ஆகிரும். ஸோ இதுதான் டேஷ்போர்டு. ஸோ இந்த டேஷ்போர்டில் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம எந்த ரிசோர்ஸ் எதுவுமே க்ரியேட் பண்ணல. ஏன்னா இப்போ தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் டேஷ்போர்டு மட்டும் ஜஸ்ட் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் க்ரியேட் பண்ணணும். இப்போ ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட்டு தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரிப்ஷன் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இஷ்யூ வரும். நம்ம அந்த சப்ஸ்கிரிப்ஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணுறதையும் சப்ஸ்கிரிப்ஷன் க்ரியேட் பண்ணுறதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் டெக்னாலஜி ரிலேட்டடாக டெய்லி ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.